கந்தா கடவா கதிவேலா ஞான பண்டிதா ஆறுமுகா சண்முகா சடாச்சரா வெண்ணமன் குருதவா சிக்கலத்திற்கும் சிங்கார வேலவா அடியே பிடிமான விடக்கம் நல்ல பிரிவு சோவை வாருங்கள் மகரிஷியை வாருங்கள். காலங்கள் பல கடந்த நிலையில் எம்மை காண வந்திருந்தாலும் காரணம் இல்லாமல் வரமாட்டீர்கள். கானவழி வழிந்து காக்கூத்தல் புகழ்பாடி மாரிமுனி என்கின்ற சிறப்பை பெற்ற தங்களுக்கு வெறும் வார்த்தைகளால் வரவேற்பு இருக்கக்கூடாது அல்லவா? இது இனிதான சுரையான இசைமேலையே 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 இசைமே இனிதான சுரையான இசைமேலையே இனிதான சுரையான இசைமேலையே இனிதான சுரையான இசைமேலையே எனதன்பு துயர்வான தவயோகியே எனதன்பு துயர்வான தவயோகியே எனதன்பு துயர்வான தவயோகியே இனிதான சுரையான இசைமேலையே மனித விமானத்தை நாரதரே நாரதரே மனித விமானத்தை நாரதரே மனித விமானத்தை கனிவான மோகத்தை கனிவான பேரத்தை மதிப்போடு வர வேண்டும் மகரிஷியே மதிப்போடு வர வேண்டும் மகரிஷியே மதிப்போடு வர வேண்டும் மகரிஷியே அகங்காரரின் குணம் கொள்கையை அழகிடும் அல்லவரே அடமாலையர் சுகர் மானுடன் அனைவரும் நல்லவரே பாடி அழைத்தவன் வரவே அகங்காரமே அதிகாரே அழகு நல்லவன் அகங்காரரின் குணம் கொள்கையை அழகிடும் அல்லவரே அடமாலையர் சுகர் மானுடன் அனைவரும் நல்லவரே இனிதான சுரையான இசைமேலையே
செய்வேத மகரிஷியே, முருகா, இன்று உங்கள் வயனத்தில் ஏதேனும் புதுமைகள் உண்டா? அதில் இந்த கந்தனுக்கு ஏதேனும் செய்தி உண்டாடி இருந்தால் தெரிவிங்கள் பார்ப்போம். முருகா, நித்திய முறைப்படி 7 நேரங்களை எடுத்துக்கொண்டு முதலிலே திருப்பாளர் கூடிய பாட்டன் பரதமக மகளோடையும் லட்சுமி தேவையை விட்டு அதை கடந்தபடியாக காத்தல் தெய்வ சோதனையும் சக்தி தேவையை வணங்கிவிட்டு அதை கடந்தபடியாக படைக்கும் கருதாவன பிரபதமுடையும் கல்விக்கு அதிபதி கலை வாணியம் வணங்கிவிட்டு பூலகம் உவர்லகம் சுவர்லகம் ஜனலகம் தபலகம் காலகம் சத்தியலோகம் அதில் விதல சுதல தலம் மகதலம் ரசதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 14 சுற்றி கொண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களில் சிறப்பு வாய்ந்த மழையும் மழை சார்ந்த இடமான குறிஞ்சி பதவியை பொறுத்தவருக்கு விலகில் அங்கு ஒரு இனிமையான ஒரு அருமையான ஒரு கானமும் கேட்டது. அது கானத்தை காண செல்லும் பொழுது அங்கு ஒரு அருமையான அற்புதமான வியக்கத்தக்க கனி ஒன்று கண்டேன். அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே திகைத்த மாத்திரத்திலே பின்பு சிந்தித்தேன். அப்படி சிந்தித்த மாத்திரத்திலே இந்த கனியாகப்பட்டது யாருக்கு சேரக்கூடிய கனி என்று கனநிலைப்பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது அத்தருணத்திலே அந்நேரத்திலே உங்களுடைய ஞாபகம் வந்தது. ஓஹோ, இந்த கனிக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக எண்ணிக்கொண்டு கனியுடைய பெருமை கூறுவதற்காக முருகார்ப்பணம் 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 என்று ஓடி வந்தேன். முதலில் பார்த்தேன், அடுத்து சிந்தித்தேன், பார்த்தேன், ரசித்தேன், அடுத்தபடியாக கந்தனிடம் வந்தேன். இங்க இல்ல. என்ன அருமையான பேச்சு, பெருமையான பேச்சு. என்னை பார்த்த உனக்கு பாவம் தோணலையா? ஏன் முருகா அப்படி? இல்லை, ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்தீங்க. அந்த கனியினால ஏகப்பட்ட பிரச்சனை, இன்று வரையும் அதற்கு விடை தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு கனியை எங்கோ வெகு தூரத்தில் பார்த்து வந்தேன் என்று சொல்கிறீர்கள். கையோடு கொண்டு வந்து கனியே கிடைக்கவில்லை. இல்லை, ஏமாற்றுவதற்கு ஒரு அளவே இல்லையா? இல்லை, என்னை எப்படி பார்த்தா உங்களுக்கு பாவமா தோணலையா? முருகா, பாவம் என்று நீங்க சொல்வதுதான் எனக்கு பாவமாக தெரியுது. உண்மைதான். ஆமா முருகா, ஆமா. அந்த பாவம் என்ற வார்த்தையை நீங்கள் நானே பாவம் என்று நீங்கள் சொல்வதை போல தோணுகிறது. உங்களை தன்னை பற்றி குறிப்பு அறியாமல் இருக்கிறது தான் உணர்கின்றேன். நீங்கள் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் வேடிக்கையை வினோதம் காட்டிக் கொண்டிருக்கிறீங்க என்கிட்ட. முருகா, அந்த கடந்த கனியை கொண்டு வந்தேன். சரி, ஏன்னு கண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வந்ததுக்கும் கண்டு வந்ததுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. நன்றாக புரிய வேண்டும். அன்று கொண்டு வந்த கனியினாலே அங்கு ஏற்பட்ட பிரச்சனையாலே அந்த தாக்கத்தினாலே அந்த ஐயம் அந்த சந்தேகம் இன்று உங்க மனதை விட்டு நீங்கவில்லை. நீங்கள் செய்த காரியம் சர்வசாதாரண காரியமா? என்ன காரியம்? என்ன செய்தேன்? கனியை கொண்டு வந்து குற்றமா? இல்லை கனியை கொண்டு வந்து உங்க தாயில கொடுத்தது குற்றமா? இல்லை அந்த கனிக்காக போட்டி வைத்தது குற்றமா? அந்த கனிக்காக தாங்கள் கோபித்துக் கொண்டு சென்றீர்களே அது குற்றமா? எது குற்றம் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இதெல்லாம் குற்றம் இல்லை. ஆனால் போட்டி நடப்பதற்கு திட்டம் வகுத்து கொடுத்தீர்கள் வரலவா, அதுதான் மிகப்பெரிய பெரிய குற்றம். எல்லா இடத்திற்குமே ஒரு தகுதி தேர்வு ஒன்று இருக்கிறது. சரி, தகுதி என்று இருக்கிறது. சரி, அப்படி இல்லை. அது அருமையாக நாங்கள் நேற்று முந்தாள் தான் சம்மந்தம் பார்த்துருக்கேன். விளக்க சொல்றேன். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட மாட்டார்கள். சரி, காரணம் இல்லாமல், காரணம் இருந்தால் தான் தோரணம் கட்டுவார்கள். நான் பார்த்த இந்த கனி அன்று உங்களுக்கு கிட்டியிருந்தால் சரி, இந்த கனி கிட்டுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு தள்ளி போயிருக்கும். ஆனால் அந்த கனி கிட்டாத காரணத்தினாலே சரி இந்த வாய்ப்பு கிட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எட்டி வந்திருக்கிறது. சரி, அந்த கனி தான் கிடைக்கவில்லை. இந்த கனியாவது கிடைக்குமா? அந்த கனியை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம். சரி, இந்த கனியுடைய தன்மை உங்களுக்கு தெரியுமா? அந்த கனியுடைய கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வயது என்ன தெரியுமா? சிறு வயது இல்ல நாரதரே, அறியா வயது. அறியா வயது இருந்தாலும் என்னுடைய தந்தையாகப்பட்ட சிவபெருமான் நெற்றிக்கண்களிலிருந்து அவதரிக்கப்பட்டவன் நான். இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பது இனி நடக்கப் போவது அனைத்தும் ஓரிடத்தில் இருந்து அறியக்கூடியவனான். அண்ட சராசரங்களும் மும்மூர்த்திகளும் முருகனுக்குள் அடக்கம் என்பார்கள். எனக்கு தெரியாதது ஒன்றுமே இருக்காது. என்னதான் இருந்தாலும் பெரியவர்கள் சொல்லை கேட்டு நடப்பது சிறியவர்கள் வழியல்லவா? சரி, அந்த கனி கிடைக்காத காரணத்தினாலே கனியை தான் கிட்டவில்லை தவிர, ஆனால் உங்களுக்கு உலக புகழ் கிட்டி இருக்கிறது.
உண்மைதான். கோடான கோடி மக்கள் இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சரி, அன்று காலத்தில் எடுத்தார்கள். நீங்கள் செல்லும் பொழுது அன்று குறைவான மக்கள் தொகை இல்லை, இப்பொழுது புதிதாக வந்து கொண்டிருந்தார் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் தொகை கணக்கெடுத்த பின்புதான் தெரியும் நாங்கள் சரியாக கணக்கு சொல்வதற்கு. வயிற்றுக்கிற குழந்தையை தவிர மீதமுள்ள குழந்தைகள் பிறந்தது முதல் பெரியவர்கள் வரை முருகா 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 என்று உங்கள் திருநாமத்தை உச்சத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சின்ன விஷயங்களா, இந்த உலகத்தில் உங்களால பல நன்மை ஏற்பட்டு இருக்கிறது. உண்மைதான். இந்த லோகத்தையே அடக்கி ஆளக்கூடிய லோகநாதன் இருக்கும் வரை எமக்கு ஒன்றும் அச்சமில்லை. பயப்பட வேண்டாம். நீங்கள் தான் சொல்வீர்கள் யாமிருக்க பயமிடம் என்று. உண்மைதான். ஆனால் எனக்கு உங்களை பார்த்தோட பயமாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறேன், தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். உண்மையை பேசும்பொழுது அப்படித்தான் இருக்கும் சில பேர்களுக்கு. ஆனால் உண்மை என்றாலும் சில பேர் உள்ளம் ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசுவார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் இருக்க நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? யாமிருக்க பயம் என்று உங்களுக்கு சொல்லி அது என்னுடைய தாரக மந்திரம். சரி, கனியின் பெருமைகளை கூறுங்கள் பார்ப்போம். மாங்கனிக்கும் தேங்காதலகி முருகா, மகாங்கனிக்கும் தேங்காதலகி மகனுக்கும் மேலிக்கும் ஒரு மூங்கழுகி கட்டுமனோ பொறித்தே மாங்கனிக்கும் தேன்கலி வண்டினிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்து முருகா முருகா நான் கழிந்தேன் முருகா, நான் கழிந்தேன் நான் கழிந்தேன் அக்கனியை கடமை அக்கனியை கிளம்பி அக்கனியை கடமை முருகா முருகா, அக்கனியை கடமை பொய்யா பொய்யா உயிரிழத்து கொய்தழைத்து கொள்வீரே முருகா. முருகா, மாப்பழா வாழையில் கூடிய கணிக்கு மேலிக்கு மக்களி கிடமே கொய்யாமல் கொய்தழைத்துக் கொள்ள வேண்டும். முருகா முருகா முருகா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் வெண்டலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசல் என்பையே இணையடி நிழலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னரில் குய்ப்பதும் நாதம் நாமம் நமச்சிவாயமே. அதை கனியின் சாக்கியம் என்ன மொழியே சாக்கியம் என்ன கனியின் சாக்கியம் என்ன மொழியே மார்க்கத்தில் கண்டு கனிதனிக்கு உற்ற மார்க்கத்தில் கண்டு கனிதனிக்கு உற்ற சாக்கியம் என்ன மொழியே
பச்சைகள் கண்டாய நேரம் அதை பற்றி பச்சை தேடாதோ சொல்வே பச்சைகள் கண்டா பச்சைகள் கண்டாய நேரம் அதை பற்றி பச்சை தேடாதோ சொல்வே எட்டாத கொம்பில் இருந்து நக்கணியை எப்படி கொய்திடலாம் மேன்மையுள்ள அக்கணி கேயவிடம் மேன்மையுள்ள அக்கணி கேயவிடம் மேவும் கூறிகளுண்டா மேவும் கூறிகளுண்டா பெண்களுக்கே உள்ள பொறிகள் இருப்பதாலே பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதாலே பேசுவாய் இரண்டே பேசுவாய் இரண்டே நன்றாக புரிந்துவிட்டது. என்னதான் எனக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தாலும் தங்களோடு சற்று இசையோடு உரையாடி பார்க்க வேண்டும் என்பது அடியனின் சிறிய ஆசை. முருகா, ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. பாதியில போய் நிற்கக்கூடாது, நிக்க விடக்கூடாதுல்ல, தொடக்கூடாது. சரி, தொட்டா விடக்கூடாது, விட்டுட்டு அதில் பாதியில் போடக்கூடாது, விட்டா முழுசா விட்டுறணும். இல்லை இல்லை, நம்ம அந்த வேலைக்கெல்லாம் போறதில்ல. எப்பயுமே எல்லா விஷயத்தையும் சரியா இருக்கும். இப்ப விட்டுறக்கூடாதுங்கிறீங்க, தொட்டக்கூடாதுங்கிறீங்க, கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிறீங்க. பயப்படாம தைரியம் சொல்லுங்க. நீ எப்போ பார்த்தாலும் நீங்க பயப்படாம சொல்றீங்களே, முருகனுக்கா பயம்? அதனால முருக ஆதியில கொடுத்தவங்க பாதியில் கொடுக்கிறது. நாரதரே, என் தாய் கொடுத்த சக்தி வேல், நிச்சயமாக இந்த வேல் என்னிடம் இருக்கும் வரை எந்த சக்தியும் என்னை நெருங்காது. இந்த ஆயுதத்தை மிஞ்சின உலகத்துல எந்த ஆயுதமும் கிடையாது. ஆமையா? சரி, இப்பொழுது இந்த உலகத்தில் களவு மனம் கற்பு மனம் இரண்டு மட்டும் உண்டு. கற்பு மனம் என்பது பெரியவர்கள் சேர்ந்து அனைவரும் நிச்சயிக்கப்பட்டு முறைப்படி திருமணம் முடிப்பது கற்பு மனம். களவு மனம் என்பது யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு ஓடுறது. இனிமேல் அப்படி செய்யாதீங்க, வீட்டில் பிரச்சனை வந்துடும். இல்லை, இப்பதான் செய்யலாம்னு வந்திருக்கேன். அது விலைவாசி ஏற்றத்தினால சொல்றீங்களா? ஆமா ஆமா, முதலே செஞ்சிருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா செஞ்சிருக்கலாம். இல்ல இல்ல, எந்தெந்த டயத்துல என்னது செய்யணுங்கிறது அது நேரம் வந்தா தான் செய்ய முடியும். கால கட்டாயம். ஆமா, சரி சரி, நடப்பதால் நன்மைக்கு. சரி, இப்ப ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் நிக்குது. அமைந்ததும் நல்ல போயிட்டு வரட்டா? நல்ல மைக்கு. முருகா வாங்க முருகா, இப்பத்தான் சொன்னேன், ஆத்தக்காரருக்கு புத்தி மட்டும் அப்படின்னு தெரியாம சொல்லல. எந்தனுக்கு எழுத்துல இருந்தாலும் கந்தனுக்கு புத்தி அதுக்குள்ளேயே கொண்டு இருக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் அவசர புத்தி இருக்கிறது. இல்ல இல்ல இல்ல, நடப்பது கலியுகம். அதனால அவசரமா இருக்க முடியல, தாமதம் பண்ணணும்னு வச்சுக்க. நீங்க விவரத்தை கேளுங்க. காத்திருந்தீங்க முண்டாட்டியை நேத்து வந்து தட்டிட்டு போனானா? இப்படிப்பட்ட விவரத்துல இந்த மாதிரி பெரிய மனுஷன் அனுபவம் கேளுங்க. சரி, எப்பயுமே உண்மைதான் உண்மைதான், அதில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கின்றது. அவசரப்பட்டு வேகமா போயிடாதீங்க. எந்த வேகமா போறோமோ அந்த வேலையில முடிஞ்சு போயிடும். ஏன்னா அதாவது வேலைகள்ல பல்வேறு வேலைகள் இருக்கு. இல்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும் பொழுது அதனால ஆத்திரம் இருக்கு, அவசரம் இருக்கு. சரி, ஆத்திரத்துக்கு வேலை செஞ்சா ஒரு மாதிரியா இருக்கு, அவசர வேலை செஞ்ச ஒரு மாதிரியா இருக்கான். ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு பக்குவமான ஒரு வேலை இருக்கு. அந்த பக்குவமான வேலை செஞ்சாதான் இரட்டரை கலந்து சரியான விஷயம் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு ஆள் மட்டும் சரியாகி ஒரு ஆள் சரியில்லாம போயிடும். இல்ல இல்ல, இப்ப அனுபவம் பெருசா பட்டா பெருசான்னு பார்க்கும்போது பட்டாவோட அனுபவம் தான் பெருசு.
நாரதர் நிறைய ஒரு காலத்துல 52 போட்டு அமுக்குனவர்ல நீங்க உங்க அனுபவம் நிறைய இருக்கும்ல. அதனால சரி 32 இடங்கள்ல வந்து சுகபோகங்கள் இருக்கு. சரி இது தெரியாம பாரு, அனுபவம் பேசுது பாரு. ஒரு இடத்துல மட்டும் சுகத்தை நினைச்சுக்கிட்டே போறேன், வேகமா போறேன். போன வாக்கில் நிறைய பேர் வந்து நம்மளால ரிஜெக்ட் ஆயிடுறான். சரி ஆங்கிலம் சொன்னா அந்த வகையில போகக்கூடாது இருக்கா, அதெல்லாம் வேகமா போகாதீங்க, என்னோட ஆலோசனை கேட்டு போங்க. சரி நீங்க இப்படி போகக்கூடாது, இதெல்லாம் அவுத்துட்டு போங்க, நியாயமாயா? சிரமமா இருக்கும். அந்த சிறு வயது உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆமா இல்ல முருகா, அவள் வேள்வி திணைக்கு அவள் காவல் கத்துக் கொண்டுள்ளாள். அதை இவ்விடத்தை கலைந்து எப்ப பார்த்தாலும் என்னை அவுக்குறதுலயே குறியா இருக்கீங்க, என்ன காரணம்? அவுக்கு சொல்லித்தர தேவையில்லை. சரி நீங்களே அவுத்துருவீங்க, நான் அவுக்கிறத பக்குவமா அவுங்கன்றேன், அவசரப்பட்டு அவுக்காதீங்க. ஏன்னா இருந்தாலும் என்னை கோமனாண்டியாக்கிய பெருமை உண்மையே சாரும். அதனால சரி நீங்கள் விடத்தை அவள் வேள்வி சால இருக்கின்றாள். வேதாக உருமாறி சென்று அவளிடம் உரையாடி மாநிலதாக புதிதாக வழக்கு தொடுத்து காலை கரிசனுக்குள்ளே கனிமன் திருமணம் முடிந்து எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் முருகா. தாங்கள் கூறியபடி ஒரு வேடனாக உருமாறி இறைப்பணம் சென்று அண்ணவளோடு உரையாடி தெய்வானை கந்தனாக கண்டதங்களுக்கு வள்ளிமலாக காட்சி தருகிறேன். காலையில் பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருவீர்களா? நிச்சயமாக முருகா, காத்திருக்கின்றது புகழ்மாலை. அப்படியாகட்டும் முருகா. மகரிஷியே, நிற்பதோ என்னுடைய இடம். நான் வரும் வரை எமது திருப்புகளை மட்டுமே தாங்கள் பாட வேண்டும், அடியன் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படித்தான் நான் சொல்றீங்க, உங்களுடைய புகழவே தான் பாட சொல்றீங்க. யாமிருக்க பயமேன், பாடிக்கொண்டிருங்கள், கானமலை தொடரட்டும். சென்று வருகிறேன். முருகா, முருகனாகப்பட்டவன் சும்மா சாதாரணப்பட்டவன் இல்லை. தனக்கென்ற ஒரு இடம், தனக்கென்ற ஒரு நாடு, தனக்கென்ற ஒரு மக்கள் என்று ஒரு தனி ஒரு கோட்டையை நிறுவியவன்.